ஹலோ, ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறது நான் உங்க ஸ்வேதா. நான் இன்னும் தஞ்சாவூர்ல தான் இருக்கேன். தஞ்சாவூர்ல வந்து அன்னை வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு, அதுக்குள்ளேயே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, நர்சிங் காலேஜ் எல்லாம் இருக்குங்க. ஓகேங்க, இன்னைக்கு எங்க வீட்டு சமையல என்ன ரெசிபி போய் பார்க்கலாமா? வாங்க. எங்க வீட்டு சமையல இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷலாக ஒரு டிஷ் வச்சிருக்காங்க. அவங்க யாரு, எப்படி செய்ய போறாங்கன்னு வாங்க பாத்துடலாம். வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ உங்க பேர் என்ன? என் பேர் மஞ்சுளா சுகுமாரன். மஞ்சுளா சுகுமாரன். எவ்வளவு வருஷமா தஞ்சாவூர்ல இருக்கீங்க? தஞ்சாவூர்ல ஒரு 13 இயர்ஸ். 13 இயர்ஸ். ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த ஊரு? ரொம்ப பிடிச்ச ஊரு. சோ எங்களுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாவக்காய் கோலா உருண்டை குழம்பு. பாவக்காய் கோலா உருண்டை குழம்பு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு கேக்குறதுக்கு. குழந்தைங்களாம் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க பாவக்காய் வச்சு. சரி, இந்த பாவக்காய் கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: பாவக்காய், கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ஊற வைத்தது, தேங்காய் துருவல், புளி கரைசல், துவரம் பருப்பு வேக வைத்து மசித்தது, மஞ்சத்தூள், மிளகு, முழு மல்லி, வரமிளகாய், பெருங்காயத்தூள், சீரகம், கடலை பருப்பு, வெல்லம், கருவேப்பிலை, மல்லி இலை, ரீஃபண்ட் ஆயில், உப்பு. ஓகே, சோ தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? செய்யலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றி பாயில் பண்ணிக்கணும் பாவக்காய். ஓகே, அடுப்பு பற்ற வச்சிடலாமா? பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வறுக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயில் சும்மா கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே. மல்லி எடுத்து ஒரு 3 டீஸ்பூன் மல்லி. 3 டீஸ்பூன். கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன். மிளகு 1 டீஸ்பூன் மிளகு. ஓகே. சீரகம் ஒரு ஸ்பூன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌனிஷா வர வரைக்கும் பண்ணிக்கணும். தேங்காய் திருவல். அதோட வாசனையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இந்த மல்லியோட வாசனை லைட்டா வர ஆரம்பிச்சதும் நம்ம தேங்காய் போட்டோம். ஓகே, ஸோ துருவன தேங்காய் வந்து தனியாவோட அந்த தேங்காய் திருவளுடைய வாடையும் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சு. கொஞ்சம் வரமிளகாய். காரம் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நல்ல காரமாக இருக்கிற வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம். ஓகே. இது எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டி? இது ஆக்சுவலாக தஞ்சாவூர். இதுதான் தஞ்சாவூர் தான். ஓகே. உங்களுக்கு சொந்த ஊர்? எங்களுக்கு சொந்த ஊர் கொடைக்கானல் பக்கம் கெங்குவார்பட்டின்னு சொல்லிட்டு. எங்க தஞ்சாவூர் பிடிச்சிருக்கா கொடைக்கானல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? 2 ஊருமே பிடிக்கும் எனக்கு. ஒண்ணுதான் சொல்லணும். தஞ்சாவூர் பிடிக்கும். தஞ்சாவூர். ஓகே, போதும். அது லைட்டா ஃப்ரை ஆனா போதும். சிம்ல வச்சுட்டு இதை எடுத்துருவோம். அதை லைட்டா எடுத்து வச்சுப்போம். இது அரைக்க வேண்டியது. கொஞ்சம் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்க வேண்டிய ஆயில். ஓகே. பாவக்காய் இதுல வதக்க போறோம். பாகக்கரகர். ஃப்ரெஷ் பாவக்காய். ஃப்ரெஷ்ஷா குழந்தைங்க எல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷா செஞ்சு கொடுத்தோம்னா அதுல கசப்பே இருக்காது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஓகே. கொஞ்சம் சிம்ல வச்சு இது மூடி வச்சிடலாம். எதுக்காக மூடி வைக்கிறோம் ஆண்டி? கொஞ்சம் அந்த சிம்லயே பாயில் ஆச்சுன்னா அந்த கசப்பு கொஞ்சம் இல்லாம இருக்கும். சோ தண்ணி எதுமே ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட் பண்ணணும். ஓகே. இந்த ஆயில்ல கொஞ்சம் நேரம் அது இதாகும். சரி சரி. சோ இது எவ்வளவு நேரம்? இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆறதுக்குள்ளே நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். கோலா உருண்டை போடுறது. ஓகே. இந்த அடுப்பு பத்த வச்சு
தேவையான அளவு எடுத்துக்கலாம். கோலா உருண்டை போடுற அளவு. ஓ, ஸோ உருண்டையை வந்து உருண்டை ஆமாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ நல்ல ஆகணும். ஆமாம், ஹீட்டு கொஞ்சம் ஆகணும். அதுக்குள்ளேயும் நம்ம அதுக்கு கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்களை என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே. இது கோலா உருண்டைக்கு வந்து ஊற வச்சணும். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கடலை பருப்பு 100, பாசி பருப்பு 100, ஓகே, துவரம் பருப்பு 100, மூணையும் சேர்த்து கொஞ்சம் வரமிளகா உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கணும். ஓகே, சரி அமைச்சிடலாமா? சரி. நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கேன் 3 கலந்து. இதை நம்ம மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி. சரி. வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே. கொஞ்சம் தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது. ஆமாம் ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு ஆயிலில் போட்டிங்கன்னா இல்லைன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் ட்ரையாக நல்லா. இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரையாக இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்ல கெட்டி பதத்துக்கு நம்ம உருண்டை போடுற அளவுக்கு கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். ஃபுல்லாக எடுத்து இதை தனியாக நம்ம வச்சுப்போம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இது பாயில் ஆயிடுறான்னு கொஞ்சம் பார்த்துப்போம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல கலர் கொஞ்சம் மாறினதும் கொஞ்சம் நம்ம வாட்டர் விட்டு கொதிக்க வைக்கணும். திருப்பி அந்த கசப்பு தன்மை வந்து இதுல போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயோட கொஞ்சம் பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வாட்டர் விட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துறணும். ஓகே, சேர்த்துட்டு அந்த கசப்பை எடுத்துடும். வாட்டர் விட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் வந்து அந்த கசப்பை எடுக்கிறதுக்காக கொஞ்சமா, அதிகமா போடக்கூடாது, லைட்டா போட்டு. மூடி வச்சிடணும். சோ இது எவ்வளவு நேரம்? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம ஆற வச்சிருக்க அந்த வறுவலுக்கு தேவையான குழம்புக்கு மசாலாவை அரைச்சு வச்சுப்போம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சுப்போம். ஓகே. சோ நல்ல சட்னி பதத்துக்கு அரைக்கணுமா ஆண்டி இது? ஆமா, கொஞ்சம் கெட்டியா. நம்ம கரைக்கிறதுக்கு தான் இது குழம்புல. ஓகே. அதனால கொஞ்சம் இதாவே அரைச்சுக்கணும். இது நல்லா அரைஞ்சிச்சு. தனியா எடுத்து வச்சுப்போம். ஓகே. ஸ்மெல்லே நல்லா இருக்கும் குழம்புக்கு. இப்போ பாவக்காய் பாயில் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். அது நல்லா கொதிச்சு வந்துச்சு, நல்லா சுண்டிடுச்சுலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை இதுல போட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்ல. பாக்குறதுக்கு இட்லி தொட்டி சாப்பிடலாமா? இட்லிக்கு தொட்டி சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். ஓகே. டவுட்டாவே சொல்றீங்களே. ஒவ்வொருத்தரும் பிடிக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை சிலருக்கு பிடிக்காது. பாயில் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். ஓகே. சப்பாத்தி, இட்லி, தோசை. ஓகே. இதை கொஞ்சம் மூடி வச்சு பாயில் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே அந்த கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திருப்பி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ உருண்டையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கலவையை எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு. வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எதுவும் வேண்டாம். அந்த கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பைத்தம் பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, அவ்வளவுதான். ஓகே. சின்ன சின்ன உருண்டையா போட்டு எடுத்துக்கலாம். ஓ, ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காம, இல்லைன்னா அடி உட்காந்து. ஓ, சோ அந்த கிளறும் போது அது உடையாதான்? உடையாது. நம்ம போடுறப்பே பாயில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆண்டி பாக்குறதுக்கு பக்கோடா மாதிரி இருக்கு. பக்கோடா மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணலாம், பக்கோடா டேஸ்ட் தான் இருக்கும். அப்படியே அப்ப இதுவும் தனியா சாப்பிடலாம்? தனியாவும் சாப்பிடலாம். ஓகே ஓகே. தனியாவும் சாப்பிடலாம், குடும்பத்தோடயும் சாப்பிடுவோம். இது தனியா இப்ப எடுத்து வச்சுப்போம். சரி.
சோ நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். சோ நம்ம அதுக்குள்ள போடும்போது நல்லா ஊறிடும். டிஃபன் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். ஓகே 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா ஆண்டி? ஆஃப் பண்ணி. வாவ், நல்லா பாயில் ஆயிடுது. இப்போ அந்த புளி கரைசல், புளிப்பு சிறர் பிடிக்கும், தேவையான அளவு ஊத்திக்கலாம். ஓகே, நான் இங்க 3 ஸ்பூன் ஊத்துறேன். இந்த டிஷ் வந்து நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? இது எங்க அம்மாட்ட இருந்து. அம்மாட்ட இருந்து. அப்ப அம்மா சூப்பரா பண்ணுவாங்க இல்ல நீங்க சூப்பரா பண்ணுவீங்களா? அம்மா தான் நல்லா பண்ணுவாங்க, அவங்ககிட்ட தான் கத்துக்கிட்டோம் நாங்க. இப்போ மஞ்சத்தூள், கொஞ்சம் துவரம்பருப்பு மசியல ஆட் பண்ணிட்டு. மஞ்சத்தூள், துவரம்பருப்பு மசியல். இந்த பருப்பு எதுக்காக ஆட் பண்றோம் ஆண்டி? நம்ம அது திக்னஸ் நல்லா இருக்கும், அந்த பாவக்காய் கசப்பு எடுத்துரும். ஓகே, கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும், சாதத்துல போட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். பாவக்காய்லாம் கசப்புன்னு தனியா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ நம்ம அந்த கோலா போட்டுடலாம். இந்த கோலா வந்து சைஸ் சின்னதா இருக்கணுமா இல்ல பெருசா இருக்கணுமா? சின்னதா இருந்தா அந்த பாவக்காய்க்கு ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும், பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது பாவக்காய்க்கும் அதுக்கும். அப்ப சேர்த்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அப்ப சின்ன குழந்தைங்களை எல்லாம் ஏமாத்துறீங்க. ஏமாத்தியாவது நல்ல விஷயத்தை திணிக்கிறது நல்லது தானே? அது என்ன கரெக்ட் தான். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும், ஒரு 5 minutes பாயில் ஆனா போதும். ஓகே, ஸோ இது க்ளோஸ் பண்ணி வைப்பேன். ஆமாம், சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயிலை எடுத்துட்டு இப்போ ஃபைனலாக கடுகு பருப்பு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு போட்டோம்னா ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுப்பை பற்றிச்சிடலாமா? பார்த்தேன். கொஞ்சம் ஆயில், இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை மல்லி இலை போட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கடுகு வெடிச்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடும். பெருங்காயத்தூள் வந்து நல்ல ஒரு வாசனைக்காக போடுறது. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம். ஓகே, ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதுல கலந்துட்டோம்னா அவ்வளவுதான். பாக்குறதுக்கே இப்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல, இப்பயே சாப்பிடணும் போல இருக்கா? உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாவக்காயிலே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்போம். ஓகே, சோ லாஸ்ட்ல தான் சால்ட் சேர்க்கணும் ஆண்டி. பாவக்காயில இவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு சமையல் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப ஈகரா இருக்கேன் நான் வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு. கண்டிப்பா நீங்க பார்த்து சொல்லணும். முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப ஒரு வித்தியாசமான டிஷ்ஷாக இருக்கு. இது சாப்பிட்றதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப காத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆண்டி. எங்க வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எங்களுக்கும், நாங்களும் ஜி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி ஆண்டி. ஓகே, பாவக்காய் கோலா உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன ரீகேப். பாவக்காய் கோலா உருண்டை குழம்பு செய்ய ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு மல்லி, கடலை பருப்பு, மிளகு, சீரகம் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கு அப்புறம் அதுலேயே தேங்காய் போட்டு வரமிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க. இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெயில் கட் பண்ண பாவக்காவை எடுத்து போட்டு மூடி வச்சிருங்க. மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி ஊற வைத்த கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 3 எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அது கூட மிளகாவும் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைத்து தனியாக எடுத்து வச்சிருங்க. ஏற்கனவே நம்ம வெந்துட்டு இருக்கிற பாவக்காவை மூடி ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு வெல்லத்தை ஆட் பண்ணி திருப்பி மூடி வச்சு வேக விட்டுருங்க. மறுபடியும் மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி நம்ம ஏற்கனவே ஆற வைத்த மசாலாவை அதில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சிடணும். நம்ம வெந்துட்டு இருக்கிற பாவக்காயோட மூடி ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி மூடி வச்சிடணும். இப்போ இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு அதில்
எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடணும். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பருப்பு கலையை நம்ம எடுத்து வச்சிருக்கு வந்து நல்ல ஒரு பக்கோடா பதத்துக்கு போட்டுடணும். போட்டு நல்லா பொரிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். வெந்துட்டு இருக்கிற பாவக்காயில் புளி கரைசலை போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கூடவே துவரம்பருப்பை மசிச்சு வச்ச கலவையை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பொரித்து வைத்த அந்த கோலா உருண்டையை இந்த பாவக்காவோட மிக்சர் கூட போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம வெந்துட்டு இருக்கிற பாவக்காய் கூட இதை எடுத்து சேர்த்துடுங்க. சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லியை எடுத்து கார்னிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்ல உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை வந்து ஒரு பவுல்ல தனியாக எடுத்து வச்சிங்கன்னா சுவையான பாவக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி.